அன்பிற்கினியவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்து கொண்டு இத்திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்வும் வழியும் உண்மையும் நானே என்று சொன்ன உயிர்த்த இயேசுவே தமது விண்ணேற்றத்தின் மூலம் நமது உடலின் உயிர்ப்புக்கும் விண்ணக வாழ்வுக்கும் வழிகாட்டுகிறார். அவர் பாதையில் பயணிக்கும் எல்லாருக்கும் விண்ணேற்ற மகிமையை கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நமதாக்க இன்றைய பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் அனைவரும் விண்ணக திருப்பயணிகள் என்றும் அதன் முன்னடையாளமாக இயேசு தன் தந்தையோடு விண்ணக மகிமையில் பங்கு கொள்வதை நாம் நம்பி ஏற்று வாழ இந்த விழா துணை செய்கின்றது. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் 40 நாட்களின் உடனிருப்பு முடிவு பெறும் வேளையில் தம் சீடர்களை அழைத்து தனக்கு பின் தந்தையின் இறையாட்சியை எப்படி தூதுரைக்க வேண்டும், அவர்களின் சாட்சிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதற்கு துணையாக தூய ஆவியாரின் வல்லமை மிகுந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு உலகின் கடைசி எல்லை வரை அறிவித்ததை இன்றைய திருவழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றன. நாமும் தூய ஆவியாரின் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரின் அன்பில் நிலைத்து படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி ஆனந்த வாழ்வில் திளைத்து வாழ அருள் கேட்டு இணைவோம் இந்த அன்பின் பலியில். மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியை புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்று பெறவே விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. மூவரு இறைவனின் திருப்பேரால் நாம் இந்த திருப்பலியை துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின்
அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய விண்ணேற்பு பெருவிழாவிலே இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான முறையிலே கொண்டாட நாம் செய்த குற்றங்கள், செய்ய மறந்த நல்ல காரியங்களுக்காக மனமருந்துவோம். தூய இதயத்தோடு இந்த திரு நிகழ்வுகளுக்குள்ளாக நாம் நுழைவோம். எல்லாமல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே உடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய பேரின்ப வாழ்வை வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. தலைவராகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைத்து கொள்ளப்படுவோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரை. தெயோஃபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள்,
ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சிதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 முதல் 28. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலகத் தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமைக்குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பாரென்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைசீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைசீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென
புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 46 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ, என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, மேனால் எங்களை அச்சித்தருளும் உமது வார்த்தையே உண்மை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். வழக்கமாக இந்த விண்ணேற்பு பெருவிழா பாஸ்கா காலத்தினுடைய 6வது வாரத்தின் வியாழக்கிழமை கொண்டாடப்படும். ஆண்டவர் உயிர்த்த 40ஆம் நாள் இந்த விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடப்படுகிறது. ஒரு சில நாடுகளில், நம்மை போன்ற ஒரு சில நாடுகளில் மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு இது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அதாவது இன்று இந்த விழாவை நாம் எல்லாரும் உடைய குடும்பமாக இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகிலே பல முக்கியமான நபர்களுடைய இறப்புக்கு பின் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்கின்ற போது அவருடைய வாழ்வின் ஆதாரம், அடித்தளம் நமக்கு புலப்படுகிறது.
புனித அன்னை தெரேசா இறுதியாக இறப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். இயேசுவே, உன்னை அன்பு செய்கிறேன். இயேசுவே, உமக்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவே, உமக்கு நன்றி. அதுபோல பித்தோவான், நண்பர்களே கைத்தட்டுங்கள், நாடகம் முடிந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். சிறைவாசிக்காக உயிரை கொடுத்த மேக்சிமில்லியன் கோல்பே இறுதியாக ஆவே மரியா, மரியே வாழ்க என்று சொல்லி தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்திருக்கிறார். டாவின்சி அவர்கள், நான் கடவுளையும் மனிதர்களையும் காயப்படுத்தி விட்டேன் என்று தான் இறப்பதற்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார், என் சகோதர மரணமே வருக என்று மரணத்தை இன்முகத்தோடு ஏற்றிருக்கிறார். புனித தாமஸ் மூர் அவர்கள், நான் அரசனின் நல்ல ஊழியனாக பணியாளனாக இருக்கிறேன், அதற்கு முன்பாக நான் இறைவனின் ஊழியன் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இல்லங்களிலும் கூட நம்முடைய தாத்தா பாட்டிகள் சொல்லி சென்ற இறுதி வார்த்தைகளை நாம் எண்ணி பார்ப்போமே. எல்லாம் ஒரு அர்த்தத்தை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் அறிக்கையிட நாம் அனுப்பப்பட அழைப்பு பெறுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் 3 முக்கியமான காரியங்களை நாம் கவனமாக கூர்ந்து நோக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, முதல் முக்கியமான கருத்து, மேகம் ஒன்று அவரை அழைத்து சென்றது. திருத்தூதர்கள் பணிகள் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 9 நாம் வாசிக்கிறோம். மேகம் இறைவார்த்தினுடைய பின்னணியிலே, இறைவார்த்தினுடைய அர்த்தத்திலே நாம் அதை பார்க்கிற போது மேகம் கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு எடுத்து எம்புவதாக அமைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், விடுதலை பயண நூல் 19வது அதிகாரம் இறைவார்த்தை 16வது வசனத்திலே, கடவுள் மோசேயை சந்தித்து சீனாய் மலையில் உடன்படிக்கை மேற்கொண்ட போது மேகத்தின் வழியாக தோன்றுகின்றார். அதுபோல விடுதலை பயணம் 13வது அதிகாரம் இறைவார்த்தை 21, மேலும் 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 19, 40 ஆண்டுகளாக எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே பாதுகாப்பாக செல்லுகிறார்கள். அங்கு கடவுள் மேகத்தூண் வழியாக, நெருப்புத்தூண் வழியாக அவர்களை பாதுகாத்தார், அவர்களை வழிநடத்தினார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தை 5 இயேசுவின் உருமாற்றத்தின் போது இயேசுவே இவ்வாறு கூறுகிறார், 2ஆம் முறை நான் வருகிற போது மேகங்களுக்கு இடையே நான் தோன்றுவேன் என்று இயேசு சொல்லி சென்றிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது எதை குறித்து காட்டுகிறது? இயேசு இந்த உலகத்திலே முழு மனிதராக வாழ்ந்தது போல முழு இறைவனாக உயிர்த்தார். உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்கள் தங்கள் சீடரோடு இந்த உலகத்திலே வாழ்ந்த பின் கடவுளோடு என்றும் வாழ விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார், விண்ணேறி சென்றிருக்கிறார் என்பதை இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறை தன்மையை, இயேசுனுடைய இறை தன்மையை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இயேசு இந்த மண்ணுலகில் வந்தார்? நாம் எல்லாம் அவரை போல புனிதர்களாக வாழ மாற்றப்பட என்பதை நாம் இந்த விழாவின் மூலமாக உணர்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் 2வது முக்கியமான கருத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இயேசு தந்தையின் வலப்பக்கம் முழு வல்லமையோடு வீற்றிருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் இறைவார்த்தினுடைய பின்னணியில இயேசு கடவுளுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார். விண்ணேற்றம் அடைந்தவர் எங்கே இருக்கிறார்? தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். 3ஆவதாக, விண்ணுக்கு சென்றிருக்கிற ஆண்டவர் ஒரு மாபெரும் அழைப்பை, பணியை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இயேசுவினுடைய உடல் சார் பிரசன்னத்தை நாம் உணராமல் இருந்தாலும் தூய ஆவியானுடைய வல்லமையால் தொடர்ந்து இந்த திரு அவையிலே அவரது பிரசன்னம் இருக்கிறது. அவரது திருத்தூதர்கள் வழியாக அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து ஆற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே,
இங்கே இயேசுவின் பணியை தொடர்ந்து திரு அவையினுடைய பணி முக்கியத்துவம் பெறுகிறது. ஆமன் மாணவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே ஆண்டவர் விண்ணுக்கு சென்றதனுடைய இறையியல் விளக்கத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்த நிகழ்வை வாசித்தோம். ஆண்டவர் இறுதியாக இந்த மன்னக வாழ்வை நிறைவு செய்து விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய அன்பு சீடர்களிடத்தில் அவர் சொன்னது இந்த வார்த்தைகள் தான். வாழ்ந்தவர்களே, அதை மீண்டும் உங்களுக்கு வாசித்து நினைவுபடுத்த நான் ஆசிக்கின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தியில் நாம் வாசித்தோம், மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கு 2 முக்கியமான அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, சாட்சிய வாழ்வு வாழ. 2வது, நற்செய்தியை அறிவிக்க. நற்செய்தியை அறிவிக்கவும் சாட்சிய வாழ்வு வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாட்சிய வாழ்வு எவ்வாறு நாம் வாழ்வது என்று சிந்தித்து கொண்டிருந்த போது புனித அவிலா தெரேசாளுடைய வார்த்தைகள் நம்மை இன்னும் ஆழமாக இதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். புனித அவிலா தெரேசாள் சொல்லுவாள், இவ்வுலகில் உன்னை தவிர கிறிஸ்துவுக்கு வேறு உடல் இல்லை. உன் கண்களின் வழியாகவே அவர் இவ்வுலகை கருணை கண் கொண்டு பார்க்கிறார். உன் பாதங்களை கொண்டே அவர் எங்கும் நன்மை செய்ய விழைந்து செல்லுகிறார். உன் கரங்களை கொண்டே அவர் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே இருந்தால் என்ன செய்வாரோ அதையே நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம். அதுதான் சாட்சிய வாழ்வு. ஆலயத்திற்கு வருவது, ஜெபமாலை ஜெபிப்பது, ஜபதவ காரியங்களிலே ஈடுபடுவதோடு நாம் நின்றுவிட அழைக்கப்படவில்லை. இயேசுவாகவே மாற, இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ அதையே நாமும் செய்ய அழைக்கப்படுகிறோம். 2வது, இந்த சாட்சிய வாழ்வுக்கூட இணைந்த நற்செய்தி அறிவிப்பு பணி. நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்லுகிற போது நம்மிலே பலர் நினைக்கலாம், இது ஏதோ குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் துறவியர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு சிறப்பான அழைப்பு இருக்கிறது. இருந்தாலும் திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லாரும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அவன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுநிலையினராக இருந்தே ஒரு நாட்டிலே கிறிஸ்துவனுடைய ஆழமான நம்பிக்கையை, விசுவாசத்தை வேரூன்றச் செய்த ஒரு நபரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சீனாவை சார்ந்த லீ சுங்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர், கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர், அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவரை எல்லா மக்களும் சுவைக்க வேண்டும், எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 1784ஆம் ஆண்டு கொரியா நாட்டிற்கு செல்லுகிறார். ஒரு பொதுநிலை பணியாளராக, ஒரு பொதுநிலையினராக அங்கு சென்று கிறிஸ்துவை எல்லாருக்கும் அறிவிக்கிறார். நிறைய பேர் அவருடைய வார்த்தையை கேட்டு உண்மையிலே கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஒரு பொதுநிலையினர், ஒரு பொதுநிலை பணியாளர் ஒரு நாட்டிலே கிறிஸ்துவை வேரூன்ற உதவி செய்கிறார். 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கொரியா நாட்டில் துறவியர், குருக்கள், கன்னியர் சென்று நற்செய்தி பரப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். எவ்வளவுக்கு ஆழமாக கொரியா நாட்டில் கிறிஸ்தவம் வளர்ந்தது என்று பார்க்கிற போது 1801ஆம் ஆண்டு 8000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களை அங்கிருந்த மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கொன்று குவிக்கிறார்கள். வேத கலாபனை அங்கு நடக்கிறது. கிறிஸ்தவர்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலைமை அங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே 1945ஆம் ஆண்டு நாம் பார்க்கிறோம் 2% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதே 2% 1991ஆம் ஆண்டு நாம் பார்க்கிறோம் 18.4% உயர்கிறது. அதே கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டு நாம் பார்க்கிறோம் 30% உயர்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பொதுநிலை பணியாளரால் இந்த அளவுக்கு ஆழமாக கிறிஸ்துவை போதிக்க முடியும், அறிவிக்க முடியும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இதே பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். எப்படி இந்த பணியை செய்வது? நம்முடைய சாட்சிய வாழ்வினால். சாட்சிய வாழ்வு என்று சொல்லி ஏதோ பொதுவாக அதை சிந்திக்காமல் நாம் எப்படி சாட்சிகளாக வாழ முடியும்?
3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில், என்னைப்போல் எனக்கு அடுத்திருப்பவர்களும் மனிதர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நான் எவ்வாறு தவறுகளோடு பிழைகளோடு கிறிஸ்துவை நான் பின்பற்ற வேண்டும் என்று விழைந்து முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறேனோ, அதை போல எனக்கு அடுத்திருக்கிற என்னுடைய மாமியார், மருமகள், தந்தை, தாய், கணவர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இதே உணர்வுகளோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, பிறர் தவறுகளை கனிவோடு பொறுத்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நான் முதல்ல சொன்ன கருத்தோடு இதை இணைத்து பார்க்கிற போது, நான் தவறுகளோடு ஆண்டவரை பின்பற்ற முயற்சி செய்கிறேன், தடுமாற்றங்களோடு நான் பயணித்து கொண்டுகிறேன், அப்படித்தான் பிறர் இருப்பார்கள். எனவே பிறர் குற்றங்களை நாம் மன்னிக்க முயற்சி செய்வோம். மூன்றாவது, பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அதையே பிறருக்கு நான் செய்ய முன்வர அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றையும் சுருக்கமாக ஒரே இறை வார்த்தைகளை அடக்க வேண்டும் என்று சொன்னால், பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் இறைவார்த்தை 3-4 வாசித்து நாம் வாழ்வாக்க முயற்சி செய்தாலே போதும், நாம் நல்ல கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாற முடியும். பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் இறைவார்த்தை 3 மற்றும் 4. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் மட்டுமல்ல, பிறர் சார்ந்தவற்றிலும் அக்கறை கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வுக்கான அடித்தளம். எனவே அன்பார்ந்தவர்களே, பிலிப்பியர் 2வது அதிகாரம் இறைவார்த்தை 3-4 நாம் வாழ ஆசைப்பட்டாலே போதும், நாம் நல்ல சாட்சிகளாக வாழ முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நீங்களும் நானும் இயேசுவாக மாற அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்வோம். இயேசு இங்கிருந்தால் என்ன செய்வாரோ அதை நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருளை தொடர்ந்து இந்த பலியிலே வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியால் நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உம் பணியாற்றிட
தங்களை அர்ப்பணித்துள்ள இவர்கள் தங்கள் பணியின் மாண்பினை உணர்ந்து அப்பணியை முழு பொறுப்புடன் ஆற்றிடவும் இறையரசின் பாதைக்கு மக்களை அழைத்து சென்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியின் ஒளியே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் உள்ள சுயநலம், ஆணவம், அகந்தை இவற்றை களைந்து உமது இறை அரசின் மதிப்பீடுகளை தம் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாக்கிடவும் மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் முன்னேற்றம் ஆகியவற்றின் அனுபவத்தை பெற்றிருக்கும் நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள், வெற்றி தோல்விகள் அனைத்திலும் உமது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக உம்மை விட்டு பிரிந்து விடாமல் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்மில் அதிக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் ஆயனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நாட்டில் நிலவும் வன்முறைகளும் போர்களும் நீங்கி மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நலமுடனும் வாழ்வுடனும் அன்பும் நீதியும் சமத்துவமும் நிலைத்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சியில் என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் தங்கள் வாக்கால், செயல்களால், வாழ்வால் உம்மை பிரதிபலித்தே வாழவும் நீர் விட்டு சென்ற பணியை முழு மனதுடன் ஆற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஒரு சில மணித்துளிகள் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் அண்டாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்துருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையே, உவப்புடனே தாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே, உவப்புடனே தாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உனக்குடன் ஏற்பாய் என் நிறைவா.
சகோதர சகோதரிகளே, உடையதும் என்னதுமான இவ்வழி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீது சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பு அளிப்பவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்ற எங்கள் தாழ்மையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினராகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்கே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை மது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளுமை வேண்டுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித தோமா எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலர், புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் முன்னிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி மகிழ்ச்சி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே எமது கிறிஸ்துவ பண்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணகத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகி எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர்தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆஸ்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.